நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நேற்று நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அப்பா வெளியில் போயிட்டு ஈவினிங் வரும்போது 3 சாக்லேட் வாங்கிட்டு வர்றாரு. சின்ன பொண்ணுக்கு 2 சாக்லேட் கொடுக்குறாரு, பெரிய பொண்ணுக்கு 1 சாக்லேட் கொடுக்குறாரு. அந்த பெரிய பொண்ணு கோவிச்சிக்கிட்டு மாடியிலிருந்து கீழே போய் குதித்து கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான சூழல் வருதுன்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் சமுதாயம் தான். நிறைய டிவி சீரியல் இந்த மாதிரி சூசைடு வர மாதிரி ஒரு செயல் நடைபெறுது. அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடைபெறுது. ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு ஒரு மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய அவங்கள அறியாமலே நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகுது. அதை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு கோவிச்சிக்கிட்டு போய் மேலேருந்து குதிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு சமமாக கொடுங்க. இல்லைனா வாங்கிட்டு கூட போகாமல் இருங்க. அது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தை அப்படின்னு அதிக செல்லம் கொடுத்து பண்ணும்போது வேற ஒரு குழந்தைகள் போட்டி பொறாமை இதெல்லாம் இந்த காலத்தில் வரது சகஜம். அதனால் எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி நடந்துங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரேட்ஸில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நபர்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எம்டி சார் பேசியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரில் போய் விற்கக்கூடிய பொருளை வாங்கி அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி அதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பரிசு தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன பரிசு தொகை அப்படின்னா, முதல் பரிசாக 1 பவுன் தங்க காசு, 2வது பரிசு அரை பவுன் சொல்லியிருக்காங்க, 3வது பரிசு 1/4 பவுன் தங்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, எல்லா நபர்களுமே செய்யலாம். நீங்கள் போய் ஒரு பேஸ்ட்டு வாங்குறீங்க கம்பெனியிலனா அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, நல்லா இருக்குதா நல்லா இல்லை, உங்களுடைய ரிவ்யூவை 60 செகண்டில் இருந்து 100 செகண்டுக்குள்ளார ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா, அந்த வீடியோவை நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல் எம்டி ஃபோரம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா, அந்த சேனலில் போடுவாங்க. அந்த சேனலில் போடும்போது எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் வருது, எந்த நபர் கொடுத்த ஒரு பொருள் பற்றிய விளம்பரத்தை அதிக மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்றதின் அடிப்படையில் யாருக்கு அதிகமான வியூஸ் போயிருக்குதோ அவங்களுக்கு 1 பவுன் ஃபஸ்ட்டு, 2வது வியூஸ் யார் வந்திருக்குதோ அவங்களுக்கு அரை பவுன், 3வது வியூஸ் யார் வந்திருக்கோ அவங்களுக்கு 1/4 பவுன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஓஎம், சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் யார் வேணாலும் எல்லாருமே உங்களை வீடியோவை அனுப்பணும். எப்படி சார் எனக்கு இது வரைக்கும் வீடியோவை பேசுனதே தெரியாது, ரெக்கார்டிங்கே தெரியாது, யூடியூப்பில் போய் அடிங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு 1008 அப்ளிகேஷன் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா பொருட்களுடைய பற்றியும் நம்ம விளம்பரம் போடணுமா? கிடையாது. உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்களா? ஓகே, அந்த பொருளை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் ரேட்டு நல்லா இருக்கா இல்லை, அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நிறையும் சொல்லலாம், குறையும் சொல்லலாம். நாம் சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் நிறுவனம் இந்தந்த பொருளினுடைய தரத்தை உயர்த்தணுமா அல்லது குறைக்கணுமா, ரேட்டை உயர்த்தணுமா குறைக்கணுமா, மக்களினுடைய கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பொருளை ரெடி பண்ணி விற்பாங்க. நிறைய பேர் சொல்லலாம், வேற ஒரு நபரை வச்சு கூட எல்லா பொருட்களுடைய விளம்பரத்தை மக்களுக்கு ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாமளே அந்த கேள்வி கேட்போம். அவங்களுக்கு உண்டான ஆளை வச்சு அவங்களே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த பொறுப்பை நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாம தான் அந்த பொருளை வாங்க போகிறோம், நாம தான் கஸ்டமர். அதனால் நாமளே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற எல்லாருடைய கருத்து கணிப்பையும் கம்பெனிக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் போடுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்து கேப்சா அடிக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள்லேயே கம்பெனியுடைய பொருட்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்மளுடைய பொருட்களுடைய தரத்தை மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத நம்மக்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பற்றி விளம்பரத்தை கேட்குறாங்க. அதனால் எல்லாரும் ஸ்டோரை நோக்கி போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க, அதை பயன்படுத்துங்க. அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்றத கருத்தை ஒரு வீடியோவை மேக் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புங்க. அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அது ஓஎம்மாக இருக்கலாம், க்ரௌனாக இருக்கலாம். சரிங்களா? அதனால் எல்லோரும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இந்த வீடியோவை எப்போ அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார கம்பெனிக்கு அனுப்பணும். அதை யாருக்கு அனுப்பணும், எந்த ஃபார்மெட்டில் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நிறுவனம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லுவாங்க. நானும் உங்களுக்கு அதை அறிவிப்பு வந்தவொடனே சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வீடியோ எடுத்து கம்பெனிக்கு அனுப்பலாம். ஆக மொத்தத்தில்
நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லோரும் பயன்படுத்தி அது எப்படி இருக்குதுன்றத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளாச்சும் வாங்கி இதுக்காக வேண்டியாச்சு இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வேண்டியாச்சு நீங்கள் அந்த பொருளை வாங்கி போடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு பேஸ்ட்டு வாங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு சாம்பார் பொடி ரசப்பொடி வாங்குறீங்க அப்படின்னா அது மூலிமா கூட உங்களுக்கு அந்த 1 பவுன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா, சொல்லி வச்சு வராது இல்லையா. அதனால் எல்லோரும் ஸ்டோரை போய் பாருங்கள், ஒரு பொருளை வாங்குங்க. இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. 27ஆம் தேதிக்குள்ளார எப்படி மேக் பண்ணணும் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மை வித் ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மை வித் ட்ரேடர்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித் ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி,